அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் இஎஃப்டிஏ அப்படிங்கிற ஆர்கனைசேஷனும் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருந்தாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியா நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன் போயிருந்தாரு. அங்க காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பிரிட்டனோடையும் நம்ம கையெழுத்தாய் ஐ மீன் சைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி செய்தியில வரனால ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன? அதனால என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா சிம்பிளா என்ன அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாடு கிட்டயோ இல்ல இன்னும் 2, 3 நாடுகள் சேர்ந்தோ ஒரு நாடு கிட்ட வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போடுறது தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு வரி சலுகைகள் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். அதுதான் இங்க என்ன கொடுத்திருக்கோம், ரெடியூசிங் டாரிஃப் அண்ட் ட்ரேட் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வரி சலுகைகள் அப்படிங்கிறது இருக்க போது, அதே மாதிரி அதிகமான முதலீடுகள் அப்படிங்கிறதும் அந்த ஒப்பந்தம் போட்ட நாடுகளுக்கு இடையே ஏற்படும். சரிங்களா? இததான் வந்து நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதனால நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யுது. சரியா? சோ முதல்ல அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்கிரீஸ்டு மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் இந்தியன் குட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பிரிட்டனோட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கறத போட்டிருக்கோம். இப்ப பிரிட்டனோட நம்ம வர்த்தக ஒப்பந்தம் போட்டனால என்ன ஆகுதுன்னா, இந்தியாவோட காலனி பொருட்கள், டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாமே பிரிட்டிஷ் மார்க்கெட்ல போய் நம்மளால விற்க முடியும். சரிங்களா? அதுதான் இன்கிரீஸ்டு மார்க்கெட் ஆக்சஸ். பிரிட்டனோட மார்க்கெட்டே நமக்கு ஓபன் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஓபன் ஆக தான் இருந்துச்சு. ஆனா முன்னாடி இருக்கப்ப என்னாச்சுன்னா, வரி அப்படிங்கிறது அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. இப்ப இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்னால என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 99% ஆஃப் த டாரிஃப் வந்து கம்மி பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய பொருட்களை நம்மளால பிரிட்டனுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய முடியும். சரிங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றோம், இன்க்ரீஸ்ட் ஆக்சஸ் ஃபார் இந்தியன் குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பூஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதோட முக்கியமான சிறப்பம்சமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு ஒப்பந்தம் போடக்கூடிய 2 நாடுகளுக்கு மத்தியில ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். உதாரணத்துக்கு நம்ம ஆஸ்திரேலியாவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத போட்டிருந்தோம். அதனால 25% என்ன இருக்கு, அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுக்காக குரூஷியலா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ரெனியூவல் எனர்ஜில வந்து நிறைய வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள முதலீடுகள் வர ஆரம்பிக்கும். அடுத்தது என்ஹான்ஸ்டு காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் இந்தியன் பிசினஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப எப்படி இந்தியாவோட பொருட்கள் பிரிட்டனுக்கு வந்து மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்குதோ, அதே மாதிரி பிரிட்டன்ல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் இந்தியாவுல மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப வெளிநாட்டு பொருட்கள் உள்ள வரப்ப ஒண்ணு அது நெகட்டிவா போய் முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து தேக்க நிலை ஏற்படலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணும், இனோவேஷனை ப்ரொமோட் பண்ணும். அதான் இங்க என்ஹான்ஸ்டு காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு பொருட்கள் வரனால இந்தியாவிலேயுமே உற்பத்தி என்ன ஆகுது அப்படின்னா, அதை விட பெட்டரான ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ் கிரியேட் ஆகுது. சரியா? அதுதான் நம்ம இங்கே கொடுத்திருக்கோம். இனோவேஷன், எஃபிஷியன்சி எல்லாம் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ இந்தியாவுக்கும் ஏசியனுக்கும் போட்ட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஒரு 15% எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பொருட்கள்னால இந்தியாவில் ஒரு இனோவேஷன் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுமே நம்மளோட ப்ராடக்ட் தான் அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெட்டர் ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறதும் இங்க இருக்கு. அடுத்தது growth ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் லேபர் மொபிலிட்டி. ஓகேவா? சோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுனால இந்த சர்வீஸ் செக்டார்ல ஒரு growth ஏற்படுது. ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் வெளிநாடுகளுக்கு போகலாம். அவங்க வெளிநாடுகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பெஸ்ட் பிராக்டிசஸை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முடியும். சோ இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுமே இருக்கதான் செய்யுது. அதனாலதான் லேபர் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப யுஏஇ கூட நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கோம். அதனால இங்க இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அப்ப அது லேபர் மொபிலிட்டியை வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கறத சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் செக்டார் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து ஒரு நாடோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறப்ப அந்த நாட்டுல இருந்து வரக்கூடிய உரங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலையை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா கிடைக்குது. அதனால அக்ரிகல்ச்சர்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுது. ரூரல் செக்டார்ல இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில இருந்து நிறைய ஸ்பெசிபிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமா வெளியே போகும். எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்டைல்ஸ் வந்து வெளியே போகுது, டீ வெளியே போகுது, காஃபி வெளியே போகுது, சுகர் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால அந்த துறையை சேர்ந்த விவசாயிகளுக்குமே அதிகமான பாதிப்புகள், அதிகமான நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பெனிஃபிட்ஸ். சோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இன்னொரு முக்கியமான
ஒரு ஹிடன் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி கோஆபரேஷன் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம் போடக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ரெனியூவபிள் எனர்ஜி ஆக்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜில இருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் அப். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்குலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அவங்களோட அந்த ஒரு ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, குளோபல் சப்ளை செயின்ல வந்து அவங்க ஜாயின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே நம்ம அட்வான்டேஜஸா போடலாம். அடுத்தது ரெகுலேட்டரி ஹார்மோனைசேஷன் அண்ட் ரெடியூஸ் ட்ரேட் பேரியர்ஸ். அதாவது சிம்பிளா ரிடக்ஷன் இன் ட்ரேட் பேரியர்ஸ்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரேட் பேரியர்ஸ் கம்மியாகிறதுனால என்ன ஆகுது, இந்தியா மற்ற நாடுகளோட பண்ணக்கூடிய அந்த வர்த்தகத்தோடைய மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2000 கோடி டாலராக இருக்கு. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆனனால என்ன ஆக போகுது அப்படின்னா, வரக்கூடிய 2030 ஆண்டுக்குள்ள இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவு அப்படிங்கிறது 12,000 கோடி டாலராக உயர்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ட்ரேட் பேரியர்ஸ் கம்மியாகிறதுனால ட்ரேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். சரியா? அடுத்தது என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ட்ரேட் டெபிசிட் அண்ட் இம்பேலன்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ட்ரேட் டெபிசிட் இப்ப என்ன நம்ம பார்த்தோம், 12,000 கோடி டாலராக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கறத பார்த்தோம். அது வந்து இந்தியாவுக்கு ஃபேவரா இருந்தா பரவாயில்ல, இந்தியாவுக்கு நெகட்டிவா போயிடக்கூடாது. நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த 12,000 கோடி டாலருக்கு மதிப்பு, வர்த்தக மதிப்பு இருந்தா பரவாயில்ல. நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணி அந்த வர்த்தக மதிப்பு வந்து 12,000 கோடி டாலரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது வந்துருது. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஏசியன் அப்படிங்கிற அந்த அமைப்போட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ங்கிறத வச்சிருக்கோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்கிருந்து வர ஏசியன் நாடுகளுக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த வர்த்தக மதிப்பு அப்படிங்கிறது 8 பில்லியன் டாலர்ல இருந்து 44 பில்லியன் டாலரா அதிகமாயிருச்சு. அப்ப இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது லிமிடெட் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வளர்ந்த நாடுகளாக சரி, வளரக்கூடிய நாடுகளாக இருந்தாலுமே சரி, வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு அப்படியே அவங்க மார்க்கெட்டை வந்து ஓபன் பண்ணி தரமாட்டாங்க. சரியா? லிமிட்டடான ஒரு ஆக்சஸ் தான் இருக்கும். அந்த லிமிடெட் ஆக்சஸ் தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? டாரிஃப் எல்லாம் கம்மி பண்ணாலுமே அங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸோட அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிறது இருக்காது, அந்த ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. அதனால மார்க்கெட்டை ஓபன் பண்ணி விட்டாலுமே அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறது கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வல்னரபிலிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃபார்மல் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஷியனோட இம்பாக்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏஷியன் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து ரப்பரை நம்ம சீப்பா வாங்க ஆரம்பிச்சனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ரப்பர் ஃபார்மர்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்க. சரியா? அடுத்தது ஜாப் லாசஸ் இன் சென்சிட்டிவ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நிறைய இம்போர்ட் வர வர என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், லெஸ் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வெளிநாட்டு இப்ப பிரிட்டனோட நம்ம அக்ரிமெண்ட் போறதுனால அங்கிருந்து வரக்கூடிய பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து விலை கம்மியா வரப்போகுது. அப்ப அந்த மாதிரியான செக்டார்லாம் ரொம்ப பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபாரின் சாக்லேட் கம்மியான விலைக்கு வரப்ப எல்லாருமே அதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சாக்லேட் தொழிலாளர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்தது என்விரான்மெண்டல் அண்ட் லேபர் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கட்டாயமா செயல்படுத்தக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பைண்டிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பைண்டிங் கிளாஸஸ் எல்லாமே என்ன ஆகுது, நம்மளோட பாலிசி டிட்டர்மினேஷன்ல வந்து இம்பாக்ட் ஏற்படுது. நம்ம பாலிசியை நமக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணுவோம். ஆனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இந்த மாதிரி பைண்டிங்கா ஏதாவது கட்டாயம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரிவுகளை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா, அது நம்மளோட பாலிசி அட்டானமியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டாக்ஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா மொனோபொலி அண்ட் மார்க்கெட் பவர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? சோ வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இங்க வந்து விலை கம்மியா இருக்க போகுது. சோ அப்ப வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் டைவர்சிஃபைடா வராம ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸே அதிகமா வரப்ப அந்த கம்பெனி இந்தியன் மார்க்கெட்டை வந்து மொனோபொலைஸ் பண்ணிடும். ஓகேவா? சோ அதை சொல்றாங்க. அடுத்தது டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? வீக் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஓகேவா? இந்த ட்ரேட் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் மெக்கானிசம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல வீக்கா இருக்கு அப்படிங்கறத சொல்றோம்.
அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் பைலேட்டரல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட சைமல்டேனியஸா இஎஃப்டிஏவோட போட்டிருக்கோம், பிரிட்டனோட போட்டிருக்கோம், அமெரிக்காவோட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் தென் இஸ்ரேலோட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கோம், யூரோப்பியன் யூனியனோட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல நாடுகளோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னா அந்த ஓவரால் ட்ரேட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. நம்மளோட பொசிஷன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல நம்மளோட பொசிஷன் அப்படிங்கிறது வீக்கன் ஆகுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரியா? சோ வே ஃபார்வர்ட்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஃபேவரபிளா நம்ம டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லலாம். ட்ரேட் டெபிசிட் இல்லாம ட்ரேட் சர்ப்ளஸா இருக்க மாதிரியான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லணும். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன், அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்டான கன்க்ளூஷனை வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம் நம்ம. சோ ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 2-3 டைம் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அதனுடைய கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அதே மாதிரி பாயிண்ட்ஸை இங்க வந்து பார்த்துட்டு நீங்க ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் நல்லா மெமரைஸ் ஆகும். சரியா? தேங்க்யூ.